அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜூன் மாத ராசி பலன்கள் 2024 ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஜூன் 2024 சுக்கிரன், புதன், சூரியன், சனி வக்கர பயிற்சி என முக்கிய கிரகங்களின் பயிற்சியெலாம் நடக்க போகுது. ஜூன் மாதத்தில் சுக்கிர ஆதித்ய யோகம் மற்றும் கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகுது. இந்த மாதத்தில் 4 முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடக்க போகுது. இதன் காரணமாக சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டம், பண வரவு, பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பெலாம் இருக்குது. ஜூன் 2024 மாதத்தில் நடக்கும் கிரக பயிற்சி என்னன்னு பார்க்கும் பொழுது, ஜூன் 12ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 14ஆம் தேதி புதன் பகவான் மிதுனத்திற்கு மாறுகிறார். ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்கு மாறும் ஆனி மாதம் ஆரம்பம். ஜூன் 29ஆம் தேதி புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 30ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்கர பயிற்சி மேற்கொள்ள உள்ளார். இந்த கிரக பயிற்சிகளின் காரணமாக ஜூன் மாதத்தில் மிதுன ராசியில் புத ஆதித்ய யோகமும் சுக்கிர ஆதித்ய யோகமும் கஜலட்சுமி ராஜயோகமும் உருவாகுதுங்க. ஜூன் மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது சிம்ம ராசி. இந்த மாதம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். உத்தியோகத்தில் வளர்ச்சி காணப்படும். சொத்து மற்றும் ரியல் எஸ்டேட் வகையில் இந்த மாதம் ஆதாயம் கிட்டும். உத்தியோகத்தில் அதிகாரம் இருக்கும். தெளிவான மனசுடன் செயல்படுவீங்க. கூட்டாளிகள் மற்றும் பெண் பணியாளர்கள் மூலம் ஆதாயம் காண்பீங்க. எதிரிகளை வெல்வீங்க. புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்லலாம். உங்கள் உத்தியோகத்தை ஸ்திரப்படுத்தி கொள்வதிலும் ஆதாயம் காண்பதிலும் உங்கள் கவனம் இருக்கலாம். உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் எதிர்பாராத திருப்பங்களை காணலாம். என்றாலும் நீங்கள் நிலைமையை நன்கு சமாளிப்பீங்க. பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் விடாமுயற்சியுடன் செயல்படுவீங்க. உங்கள் தகவல் தொடர்பு திறன் சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் மனதில் பதட்டங்கள் அதிகரித்து காணப்படும். பணி நிமித்தமாக குடும்பத்துடன் நீங்கள் நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ளலாம். அடுத்தது காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம். என்றாலும் குடும்ப விஷயங்கள் காரணமாக நீங்கள் தவறான புரிந்துணர்வு இருக்கலாம். வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து விடுங்கள். உங்கள் குடும்ப வாழ்வில் உறவில் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் நபரை நீங்கள் கண்டுகொள்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் பயணம் மேற்கொள்ளலாம். காதலர்கள் தங்கள் உறவில் சில சோதனை கட்டங்களை கடக்க நேரிடலாம். உங்கள் துணையின் மனதில் தாழ்வு மனப்பான்மை இருக்கலாம். திருமணமான தம்பதிகளுக்கிடையே மோதல்கள், கருத்து வேறுபாடுகள் மற்றும் சில சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். உங்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதன் மூலம் உறவில் அமைதியை காணலாம். உங்கள் வாழ்க்கைக்கு துணையின் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் எழலாம். திருமணத்திற்கு காத்திருப்பவங்களுக்கு இது மிதமான பலன்கள் கிட்டும் மாதம்தான். அடுத்தது நிதி நிலைமையை பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் பொருளாதார நிலைமை இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தந்தை அல்லது மூதாதையர் சொத்து மூலம் நீங்கள் ஆதாயம் பெறலாம். அதே நேரத்தில் உங்கள் உத்தியோகம், தொழில் மற்றும் பங்கு வர்த்தம் மூலம் பணவரவும் இருக்கலாம். இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு பணவரவும் இருக்கலாம். பணியிடத்தில் உங்கள் செயல்திறனுக்கான அங்கீகாரமும் பாராட்டும் பெறுவீங்க. மொத்தத்தில் இந்த மாதம் உங்கள் நிதி நிலைமை அதிர்ஷ்ட மாதமாக இருக்க போகுதுங்க. எதிர்பாராத அல்லது மறைமுக ஆதாரம் மூலம் பணம் வரலாம். அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணையின் தேவை கருதி உங்களுக்கு செலவுகளும் இருக்கலாம். உத்தியோக நிமித்தமான பயணம் காரணமாக செலவுகள் இருக்கலாம். பங்கு சந்தை முதலீடு மூலம் இந்த மாதம் நீங்கள் லாபமும் ஆதாயமும் காணலாம். அடுத்தது உத்தியோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். உத்தியோகத்தில் இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் காணலாம். நீங்கள் பணியிடத்தில் கடின உழைப்பை மேற்கொள்வீங்க. உங்கள் புத்திசாலித்தனம் மூலம் பணியிடத்தில் நல்ல பலனை பெறுவீங்க.
நீங்கள் சுறுசுறுப்பாகவும் ஆர்வத்துடனும் பணியாற்றுவீங்க. சாதுரியமாக செயல்படுவீங்க. உங்கள் தலைமை பண்பை வெளிப்படுத்துவீங்க. உங்கள் மேல் அதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. உங்கள் தகவல் தொடர்பு திறன் மேம்படும். மறைமுக ஆதாரம் மூலம் கிடைக்கும் எதிர்பாராத வருமானம் காரணமாக பணியிடத்தில் சிக்கல்கள் வரலாம். குழுவாக பணியாற்றுவது நல்லது. தொழிலில் அரசாங்கம் மூலம் உபரி வருமானம் மற்றும் ஆதாயம் கிட்டும். கூட்டு தொழிலில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளர்கள் அனுகூலமாக செயல்பட மாட்டாங்க. தொழில் நிபுணர்கள் வெளிநாடு சம்பந்தமான ஒப்பந்தங்கள் மற்றும் உடன்படிக்கைகள் மூலம் முன்னேற்றம் காணலாம். தொழிலில் உங்கள் அதிகாரமும் ஆளுமையும் காணப்படும். உங்கள் தகவல் தொடர்பு திறன் இந்த மாதம் வலுவாக இருக்கும். அடுத்தது நான் பார்க்க போகிறது தொழில். இந்த மாதம் நீங்கள் தொழிலில் ஏற்றம் காண்பீங்க. அரசாங்க நெறிமுறைகள் மற்றும் திட்டங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இந்த மாதம் உங்கள் கடன்களை அடைத்து முடிப்பீங்க. தொழில் மூலம் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். வருமானம் பெருகும். தொழிலில் போட்டியாளர்கள் வெல்வீங்க. தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிட்டும். கூட்டு தொழிலில் கருத்து வேறுபாடுகள் எழலாம். வாடிக்கையாளர்களிடம் வெளிப்படையான அணுகுமுறை மேற்கொள்வதன் மூலம் உங்கள் நன்மதிப்பு கூடும். நீங்கள் பொறுப்புடன் வலுவான தலைமை பண்புடன் செயல்படுவதன் மூலம் தொழிலில் லாபம் காணலாம். அடுத்தது ஆரோக்கியத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும். உங்கள் உணவு முறையில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சில சமயங்களில் உங்கள் தந்தையுடன் உடல்நிலை பாதிக்கப்படலாம். அதன் காரணமாக நீங்கள் மருத்துவ செலவுகளை மேற்கொள்ள நேரும். எலும்பு மற்றும் தசைகள் தொடர்பான எதிர்பாராத பிரச்சனைகள், சுளுக்கு போன்றவை இப்போது ஏற்படலாம். தூக்கம் சற்று பாதிக்கப்படலாம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது மாணவர்கள். இந்த மாதம் கல்வி தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தன்னம்பிக்கையும் தைரியமும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற உதவும். ஆசிரியர்களுடன் வாக்குவாதங்கள் மற்றும் தவறான புரிதலுக்கு ஏற்படலாம். இந்த மாதத்தில் கல்வியில் ஒட்டுமொத்த வெற்றி கூடும். கவனம் மற்றும் நினைவகத்தை தக்க வைத்து கொள்ளும் திறன் மேம்படும். கல்வியில் சிறந்து விளங்க அங்காரகன் பூஜையை செய்யுங்க. உங்களுக்கு நல்லது நடைபெறும். சுபதேதிகள்னா என்னென்னு பார்க்கும்பொழுது 5, 6, 7, 8, 17, 18, 19, 20, 24, 25, 26, 27. அடுத்தது அசுப தேதிகள்னா என்னென்னு பார்க்கும்பொழுது 1, 2, 9, 10, 11, 12, 13, 28, 29. இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஜூன் மாத ராசி பலன்களில் சிம்ம ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.